ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளையும் கூட ஏசப்பா 4 மாதம் கடந்த ஏசப்பா இந்த 5வது மாதத்தை புதிய மாதத்தை காண கிருபை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. அது மாத்திரமல்ல ஏசப்பா இந்த யூத் மீட்டிங்கை ஏசப்பா காண வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் ஏசப்பா வெறுமையாக போகக்கூடாது ஏசப்பா, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. அது மாத்திரமல்ல ஏசப்பா இந்த மீட்டிங்கை தொடக்கத்திலேருந்து முடிய வரைக்கும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் வழிநடத்து ஏசப்பா. நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளணும். இயேசுவின் ஜெயக்கிரம் நல்ல பிதாவே, ஆமீன். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாக இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன் நினைவாக இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம்
என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகளா. அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகளா. அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. நான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. நான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா. அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளா. அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்களா. அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகளா. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீரையா, ஐயா சுமந்து தீரையா, ஐயா சுமந்து தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்ம எல்லோரும் இப்போ கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம் ஏசப்பாவை. எல்லோரும் கண்களை மூடி ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளுக்கு இது வரைக்கும் சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற கொரோனா வைரஸ்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் ஏசப்பா நம்மளை கண்மணி போல் பாதுகாத்துக்கணும். அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த கொரோனானால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட இடம் இல்லாமல் வெளியே இருந்து இந்த காரில் இருந்தே நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து தமிழ் சிறுகளால் மூடி மறைத்து நம்மளை பாதுகாத்து கொண்டு வராங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் வெளியே போகும்போது வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்
ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. நிறைய பேர் சுகம் இல்லாமல் ஆயிடுறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு எந்த பலவீனம் எந்த சுகவீனம் வராதபடி அந்த ஆக்சிடெண்ட் ஆகாதபடி நம்மளை ஏசப்பா கண்மனை போல் ஆசிரியத்து பாதுகாத்து வராங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ நல்லவர் நம்ம ஏசப்பா, அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய் இருப்பவரே. எவ்வளோ நல்லவர் நம்ம ஏசப்பா, நம்மளுக்கு ரொம்ப நல்லவராக ஏசப்பா இருக்காங்க. நம்மளுக்கு இந்த பலன் சுகம் பாதுகாப்பு கொடுத்து ஏசப்பா நம்மளை வழிநடத்தி வராங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்ல நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஏசப்பா நிறைய பேர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சித்தம் வச்சுருக்காங்களோ அதன்படி அது நடக்கும். அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தேர். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளைப் போல ஏசப்பா நம்மளை இது வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வராங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரமில்லை, நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு இருளில் நடக்கிறாங்க, பாவத்தில் விழுந்திருக்காங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, எல்லோரும் ஏசப்பா கிட்ட வாங்க. ஏசப்பா நம்மளுக்கு நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு சொல்லி தருவாங்க. ஏசப்பா நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க, சாத்தான நம்மளுக்கு கெட்டது செய்வான். ஆனால் நம்ம அதை பார்க்காம நம்ம பாவத்தில் போய் விழுற நிறைய பேர் நிறைய பேர் குடிக்கிறாங்க, நிறைய அந்த கஞ்சா பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் வேண்டாம், நீ என்கிட்ட வா மகனே, நான் உனக்கு நல்லது எது சொல்லித்தரேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதனால் எல்லா வாலிபரும் ஏசப்பா கிட்ட திரும்பணும். நிறைய பேர் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுபடணும். அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரே பண்ணணும். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன்.
உருவாக்கினீர் சிற்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு கலங்கின நேரங்கள் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாவத்தின் பாரத்தை சுமந்தேன் இயேசுவில் நான் வாழ்வை நான் வெறுத்தேன் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாவத்தின் பாரத்தை சுமந்தேன் இயேசுவில் வாழ்வை நான் வெறுத்தேன் உடைத்தீர் உருவாக்கினீர் சிற்சித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே ஏசப்பா எல்லாரும் ஏசப்பாட்ட மன்னிப்பு ஏசப்பா இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்கள் புது மனுஷனாக வாழ கிருபை கொடுங்க ஏசப்பா ஏசப்பா மாம்சத்தின் சிந்தையை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பா ஆவின் சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தையை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா எனக்கு இந்த ஏசப்பா கண்கள் ஏசப்பா வாய் ஏசப்பா கை சண்டை போடாதபடி ஏசப்பா கால்கள் தவறான வழிகளில் போகாதபடி ஏசப்பா ஏசப்பா கண்கள் தவறாத பார்க்காதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு எல்லாரும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் ஏசப்பா எனக்கு மாம்சத்தின் நிச்சயம் வேண்டாம் ஏசப்பா எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை ஏசப்பா ஆவின் சிந்தை எனக்கு கொடுங்கன்னு எல்லோரும் ஏசப்பாட்ட ப்ரே பண்ணுங்கள் இனிமேல் நான் நல்லபடி வாழ்வேன் உமக்காக வாழ்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள் ஏசுமே செய்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன். நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூத் பிள்ளைங்களுக்காண்டி நம்ம ஜோனும். நிறைய பேர் வந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன செய்யணுன்றே தெரியாமல் பிளாங்காக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா இந்த வேலையும் ஏசப்பா யூத் பிள்ளைங்களுக்காண்டி ஜெபிக்கணும். ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசிரியங்க. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உண்டாக்கணும் நோக்கம் உண்டு. ஏசப்பா ஏசப்பா அந்த சித்தத்தின்படி அவங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி அவங்க 100% நடக்க கிருபைங்க. ஏசப்பா ஏசப்பா அவங்க நிறைய பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. ஏசப்பா ஏசப்பா அவங்க பாவ வழிகள்லேருந்து அவங்க விடுதலை பெற கிருபைங்க. ஏசப்பா ஏசப்பா அவங்க நிறைய பேர் ஏசப்பா விடுதலை பெற முடியாமல் இருக்காங்க. ஏசப்பா அவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்காங்க, நான் வர முடியலப்பா. ஏசப்பா அவங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் மெய்யான விடுதலை நீங்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கணுப்பா. ஏசப்பா எல்லோரையும் 100% உங்களுடைய சித்தப்படியை நடத்துங்கப்பா. ஏசப்பா வழி தெரியாத இருக்க பிள்ளைங்களெல்லாம் உங்களுடைய கருத்தில் போட்டுக்கணும். ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஏசப்பா வழி காட்டும் தெய்வமே, நீங்கள் அவங்களை வழி நடத்த முடியாது ஜெபிக்கணும். ஏசப்பா ஏசப்பா எல்லா யூத் பிள்ளைங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கணும். ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு யூத்தும் ஏசப்பா உங்களுக்காக வாழ உங்களுடைய சித்தத்தை செய்ய உங்களுடைய ராஜ்யத்தை கெட்ட உதவி செய்யுங்க. ஏசப்பா எல்லாத்தையும் பொறுப்படுத்தி ஏற்றுக்கோங்க. ஏசு நாம ஜெபிக்கணும் நல்ல பிதாவே ஆமேன். ஏசப்பா இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு கேட்டாங்க, அதுக்காக ஏசப்பாவுக்கு சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்ததாக நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் பொறுப்படுத்திக்கொள்ளணும். அவங்களோட ஊழியக்காரங்களோட தேவைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து தீர்க்கணும். அதை கண்டிப்பாக செய்யணும். அவங்க வந்து
ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும், ராஜ்யத்தை கட்டணும். அதுக்காக சொல்லணும். ஏசப்பா இந்த வேலையும் ஏசப்பா எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கரத்தில் போட்டுக்கணும் ஏசப்பா. ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த தேவைகள்லாம் நீங்கள் அவங்களுக்கு சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெய்யான ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களை போல் எல்லோரும் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களை பின்பற்றி ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா யாருமே ஏசப்பா பூலகத்துக்குரியதையோ இல்லைனா மாம்சத்துக்குரியதையோ சிந்திக்காமல் ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்தை மட்டும் சிந்தித்து ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா விதமான அவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் நீங்கள் சுட்டரித்து போடுங்கப்பா ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குற பிள்ளைகளாக எல்லோரும் நீங்கள் மாற்றுங்கப்பா ஏசப்பா. அவங்க குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசப்பா. அவங்களுக்கு தேவைகளில் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. ஏசப்பா நிறையா ஊழியக்காரங்கள் ஏசப்பா கோவிட்னால் பாதிக்கப்பட்டு ஏசப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களாம் நல்ல பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா ஏசப்பா. அவங்களாம் நல்ல பரிபூர்ணமாக சுகம் பெற்று உங்களுக்கு சாட்சியாக ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்கள வழிநடத்துங்க ஏசப்பா. உங்களுடைய காலத்தில் நீங்கள் அவங்கள எடுத்து நீங்கள் மெய்யாக பயன்படுத்த முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் அவங்க மூலமாக கெட்டுங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படாதவங்களாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சுவிசேஷம் எந்த இடத்துலலாம் செல்லாமல் இருக்கோ ஏசப்பா அந்த இடத்துலலாம் நம்முடைய நாமத்துக்கு பிரசங்கப்படுத்துகிறபடி எல்லா சுவிசேஷமும் அறிவிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. எல்லா தீமைகளுக்கும் அவங்கள விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமை உண்டாக்க முடியாத ஒரு சாட்சியை நிறுத்துங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க மூலமாக நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பீங்க ஏசப்பா. ஏசப்பா நீ தான் மெய்யான தேவன் எல்லோரும் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி. ஏசுநாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானாம். அடுத்ததாக நம்ம இந்த கொரோனானால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காண்டி ஜெபிக்க போகிறோம். கொரோனா நிறையா பரவிட்டுருக்கு. அது முன்னாடி அரசாங்கம் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகள்லையும் மக்களும் ஒத்துழைக்க முடிய நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா இந்த வேலையும் ஏசப்பா இந்த கொரோனா என்ற கிருமிக்கு அந்த அழிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு விடுதலை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் மூச்சு விட கஷ்டப்படுதாங்கப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களாம் விடுதலை கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களாம் சாட்சியை நிறுத்துங்கப்பா. ஏசப்பா நிறைய பேருக்கு பெட்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் கார்லேயே வச்சு சிகிச்சையெல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக அளவுக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஏசப்பா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் இந்த இந்தியாவை நீங்கள் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா இந்த கொரோனா பாதிப்புலே இந்தியா முதல் இடத்துல வந்துட்டு நியூஸில் போட்டிருக்காங்கப்பா. ஏசப்பா நீங்கள் அதுலேருந்து விடுதலையாக்குங்கப்பா.
ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ப்பா. ஏசப்பா அந்த கிருமியெல்லாம் முற்றிலும் அழிஞ்சு போகும்ப்பா. ஏசப்பா நீங்கள் அந்த கிருமியிலேருந்து முற்றிலும் நீங்கள் விடுதலை நீங்கள் இந்திய தேசத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அதுபோல் ஏசப்பா அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் ஏசப்பா ஏசப்பா மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தரக்கிற விஷயங்க ஏசப்பா. ஏசப்பா யாருமே ஏசப்பா அனாவசியமாக வெளியே செல்லாத அப்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எதுக்காக இந்த நோயை நீங்கள் அனுமதிச்சிங்களோ ஏசப்பா அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஏசப்பா எல்லோரும் ஏசப்பா எல்லோரும் உங்களுக்காக வாழ ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த கிருமிகளை முற்றிலும் அழிச்சு போடுங்க ஏசப்பா. யாருனா இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சாட்சியாக நிப்பாட்டுங்க ஏசப்பா. ஏசப்பா இனி யாருமே இந்த கிருமினால் அழிஞ்சு போகாதபடி பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குது ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா இந்த தடுப்பூசிலையும் நிறையா ஊழல்லாம் பண்ணாங்க ஏசப்பா. ஏசப்பா அதுலேயும் நீங்கள் ஒரு விடுதலை நீங்கள் இந்த தேசத்தில் நீங்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் கடத்திட்டு போகிறாங்க ஏசப்பா தடுப்பூசிகள் மருந்துகள்லாம் ஏசப்பா. ஏசப்பா பிளாக்லலாம் விற்காங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய விலைக்கெல்லாம் விற்காங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களெலாம் நீங்கள் ஒரு மனம் திரும்புதல் நீங்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. அவங்களெலாம் நீங்கள் ரசிக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் எல்லோரும் நீங்கள் அதிலேருந்து விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா எல்லாருக்கும் தேவையான ஆக்சிஜன்லாம் கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா டெல்லியும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குப்பா. ஏசப்பா நீங்கள் அந்த டெல்லியை நீங்கள் பொறுப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா அதில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அதில் யாருமே மறித்து போகாத அப்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஏசப்பா நிறைய ஆக்சிடெண்ட்ஸும் ஆகுது ஏசப்பா. ஏசப்பா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது ஏசப்பா. ஏசப்பா அதுலேருந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஏசப்பா. அந்தமாரி ஆகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நிறைய பேர் அந்த ஆக்சிடெண்ட்ஸ் மூலமாகவும் செத்து போயிருந்தாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்தமாரி மரணங்கள் தடுக்கப்பட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. உங்களுக்கு சித்தப்படியே நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் இந்த கொரோனாவில் இந்த தேசத்தை நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி 100% உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. எல்லா தீமைகளுக்கு விலகி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசுநாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன். ஏசப்பா இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை கேட்டதுக்காக ஏசப்பாவுக்கு சோத்திரம் சொல்லுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இப்போ அடுத்தால லாக்டவுன்லாம் போட்டிருக்காங்க. அதனால் நிறைய பேர் அவங்களுடைய தொழில்கள்லாம் இழந்திருக்காங்க. அவங்க தொழில்கள்லாம் திரும்பி கிடைக்கணும். நிறைய பேர் வேலையை இழந்திருக்காங்க. அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கணும். ஆண்டவர் நல்லா அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். பொருளாதாரத்துலேயும் பின் வாங்காதபடி இந்த தேசத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா அந்த வேலையும் ஏசப்பா கொரோனானால் நிறைய லாக்டவுன்லாம் போட்டு ஏசப்பா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிற நிலையில் இருக்குது ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு ஏசப்பா. நிறைய பேருக்கு வேலை இழந்து போயிருக்காங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்களுக்குலாம் அவங்க பிஸ்னஸ் இறந்து போன பிஸ்னஸை நீங்கள் ரெட்டிப்பான நீங்கள் அவங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா யாரெல்லாம் வேலை இழந்து போயிருக்காங்களோ ஏசப்பா அவங்களாம் நல்ல வேலையை கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையை நீங்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா இழந்து போன பிஸ்னஸ்லாம் நீங்கள் மீட்டு தர முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா எல்லோரும் உங்களுக்கு பயந்து உண்மையை உத்தமாக பிஸ்னஸும் வேலையும் செய்ய முடிக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா வேலைக்கு போகும்போது வரும்போது நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஏசப்பா கம்பெனிஸில் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா ஏசப்பா. ஏசப்பா நிறைய கொரோனாலாம் அதில் நிறைய கம்பெனியில் பரவிட்டுருக்குப்பா ஏசப்பா. அந்த பரவலதை நீங்கள் தடுக்க முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக
கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் மீட்டு தர முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா இந்த தேசத்தில் நீங்கள் உங்களுடைய சீசர்கள்லாம் அனுப்பியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான்ப்பா ஏசப்பா. அந்த ஆசீர்வாதத்தில் இந்த தேசத்தை நீங்கள் மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பைபிளில் கூட ஏசப்பா இந்த தேசத்தை குறித்து நீங்கள் போட்டிருக்கீங்கப்பா ஏசப்பா. இந்த தேசத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. இந்த தேசத்தை நீங்கள் பொருளாதாரத்துலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேசமாக இந்த தேசத்தை நீங்கள் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி. ஏசு நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். கற்று இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வேலையுனக்கு கை கூட சத்திய ஏதன் விருபை மன வேலையுனக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மண்டாடு. காலமே தேவனை தேடு. இப்போ கடைசியாக நம்ம எழுப்புதலுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஆண்டவர் அவருடைய எழுப்புதல் ஊற்ற முடியாது ஜெபிக்க. எல்லோரும் நம்ம அதுக்காண்டி சேர்ந்து ஜெபிப்போம். ஏசப்பா இந்த வெள்ளி ஏசப்பா இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் நீங்கள் ஊற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா கடைசி காலத்தில் ஏசப்பா மாம்சமான யாவர் மேலும் நீங்கள் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் உங்களுடைய ஆவியை நீங்கள் ஊற்ற முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா இந்த தேசத்தில் ஒரு ரட்சிப்பை உண்டாக்குங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஏசப்பா முதியோர்கள் வரைக்கும் ஏசப்பா உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் ஊற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளே வரணும் ஏசப்பா. ஏசப்பா எல்லோரும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எல்லோரும் மாறணும்ப்பா ஏசப்பா. எல்லோரும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற முடியாது கிருஷ்ணங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய வருகையில் ரகசிய வருகையிலே அனைவரும் காணப்பட முடியும் கிருஷ்ணங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒரு ரட்சிப்பை நீங்கள் உண்டாக்குங்க. ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு நாமத்தில் சுட்டரித்து போட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா எல்லா பொல்லாத மனுஷ ஆவிகளையும் சுட்டரித்து போட முடியாது ஜெபிக்கணும் ஏசப்பா. எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் சுட்டரித்து போடுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. நீங்களே மகிமையான காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்கு எல்லோரும் பாத்திரவான்களாக மாற்றுங்க. எல்லாத்தையும் புறப்படுத்தி ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஏசப்பா அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை கேட்டு ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறதுக்காக ஏசப்பாவுக்கு சோத்திரம் சொல்லுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். இப்போ நம்ம மெசேஜ் டைமுக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஆண்டவருடைய செய்தியை ஏஞ்சல் ஜெபசிலி தருவாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ப்ரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாரையும் கூட இந்த மாதத்தில் யூத் மீட்டிங் அன்றைக்கி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவர்கிட்ட நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோம். இப்பொழுது கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நிருரவானி, நீங்க இல்லாம என்னுலகம் இனிக்காதே. உதவாத என்னில் நிருரவானி, நீங்க இல்லாம என்னுலகம் இனிக்காதே. நீங்க இல்லாம என்னுலகம் இனிக்காதே. நீங்க இல்லாம என்னுலகம் இனிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. நீங்க நினச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நீங்க நினச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட ஏசப்பா ஒவ்வொரு வருஷமும் ஏசப்பா எங்களை பாதுகாத்து, இந்த வருஷத்துலையும் ஏசப்பா 4 மாதங்கள் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஏசப்பா அந்த 5ஆவது மாதத்துலையும் ஏசப்பா அந்த 2ஆம் தேதியை காணும்படி கிருபை கொடுத்தீங்களே ஏசப்பா. இந்த யூத் மீட்டிங் அன்னைக்கு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத கிருபை கொடுத்தீங்க. நமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா ஏசப்பா நல்லா பாடி நல்லா ஆராதிச்சு ஏசப்பா இடத்துல ஜெபிச்சு ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. என்னுடைய சுயமான வார்த்தைகள் எதுவும் வெளிப்படக்கூடாதப்பா. நீங்கள் மறைத்து ஏசப்பா நீங்கள் வெளிப்பட முடியாது ஜெபிக்க என்னுடைய என்னோடய வாயில் ஏசப்பா உங்கள் வாய் ஏசப்பா பேசட்டுமாப்பா. அதை ஏசப்பா பிள்ளைங்க கேட்கட்டும் ஏசப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஏசப்பா என்ன பேசணும்னு சித்தம் கொடுக்குங்களா அதை மட்டும் பேச கிருபை கொடுங்க. ஏசுமலை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். இந்த மாதத்துலேயும் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஃபியர், பயம். ஸோ இந்த நாட்களில் நிறைய பேர் எங்கே கேட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபியர் அப்படின்னா என்னென்னா அது 7 எமோஷன்ஸ். வேர்ல்டில் ஒரு 7 எமோஷன்ஸ் இருக்குது. நமக்கு நேச்சுரலாக வர எமோஷன்ஸ் 7 எமோஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபியர். அதில் என்னென்ன எமோஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஆங்கர், ஃபியர், டிஸ்கஸ்ட், சேட்னஸ், ஹாப்பினஸ், கண்டெம்ட், அந்த மாதிரி ஒரு 7 வகையான எமோஷன்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேரால் நிறைய பேரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது இந்த பயம் அப்படின்னா. இந்த பயம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளால் அடுத்து என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. நமக்கு தெரியாமலே நிறைய முடிவுகள் நம்ம எடுப்போம். அது வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாத மாதிரி இருப்போம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் தான் பயம். ஸோ அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபியர் இருந்துச்சு அப்படி எதனாலலாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த நாட்களில் நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பயப்படுவோம். இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத குறித்து நம்ம பயப்படுவோம். இல்லைனா அது நடக்கவே இமேஜினேஷன்லேயே நம்ம அந்த ஃபியர் இருக்கும். இல்லைனா ரியலாக ஒன்று நடக்க போகிறதுல அந்த ஃபியர் இருக்கும். நிறையா நமக்கு ஃபெயிலியர்னால அந்த பயம் இருக்கும். இல்லை யாராச்சும் மாறிடுவாங்களோ, இவங்க இன்றைக்கி நேசிக்கிற மாதிரி எப்போவும் நேசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். இல்லை தனிமை இருக்கும்போது ரொம்ப பயமாகவே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. அப்புறம் ரிஜெக்ஷன், யாராச்சும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். இல்லைனா நிறைய இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இப்போது பயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்கு பயப்படுறாங்கன்னா கொரோனா வந்துடுமோ, வெளில போனால் மாஸ்க் இல்லாமல் வெளில போக நிறைய பேர் பயப்படுறோம். அது மாஸ்க் போடணும், அது உண்மை தான். ஆனால் அந்த கொரோனா நமக்கு வந்துடுமோ, எவ்வளோ தான் போட்டாலும் நிறைய பேருக்கு வரதான் செய்யுது. அந்த இது வந்துடுமோ, இல்லை பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுமோ, இல்லை நம்ம ஃப்யூச்சரில் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், இப்படி போயிட்டு இருக்க நீட் படிக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம் பற்றி பயம், இந்த மாதிரி காலேஜில் சீட் கிடைக்குமா அப்படின்னு நிறையா இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலுமே நம்ம பயமாக
பயமாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்குறோம். அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷன்னா வந்து எல்லாராலையும் மோஸ்ட் ஆஃப் யாருக்குமே பயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வெளியில் வேணால் அப்படி கெத்தா எனக்கு பயமே இல்லை அப்படின்னு கெத்தாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே கடைசி வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த பயம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அது அவ்வளோ கொடுமையானது. அந்த பயம் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், எதுவுமே நமக்கு தெரியாமலே இருக்கும். அப்போ ஃபியர் அப்படின்னு ஒன்று வரும்போது நமக்கு என்னெல்லாம் ஆகும், ஃபிசிக்கலாக நமக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, கடகடன் ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் வந்து இருக்கும். அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக கை வந்து ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு ஆகும். இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு இருக்கும்போது எனக்கெலாம் முன்னாடி வந்து பேசும்போது அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும், நம்ம வாய் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகும். அந்த மாதிரி ஃபியராக இருக்கும்போது ஸ்வெட் அப்படியே டக்கு டக்குன்னு வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு வாங்கும். அந்த மாதிரி ஃபியர் அப்படி இருக்கும்போது நிறைய கை கால் நடுக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலான சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும் பயப்படும் போது. இது வந்து உள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ரினாலின் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அது வந்து அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. அதில் வர ஹார்மோன் வந்து அட்ரினாலின். அந்த அட்ரினாலின் வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபைட் இல்லைன்னா ஃப்ளைட். அதாவது ஒரு பயோன்னு ஒன்று வரும்போது அது அது செக்ரீட் ஆகும். அது செக்ரீட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா, ஒன்று நம்ம பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்கு பாடி அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். எதுக்கு, ஒன்று அதை எதிர்த்து போராடணும், ஃபைட். இல்லை அப்படின்னா ஃப்ளைட், அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்து போயிடணும். பயோன்னு வரும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு ஏதாச்சும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து எதிர்த்து போராடணும், பயத்தை எதிர்த்து நம்ம போராடணும். இல்லைனா என்னது, பயந்து ஓடி போயிடும். ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த பயம் வந்து இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த பயன்றதுக்கு ரெண்டு மீனிங். ஒன்று வந்து பயந்து ஓடுறது, இன்னொன்று வந்து என்னென்னா ஒருத்தவங்களுக்கு பயந்தனா அவங்க நம்ம கீழ்ப்படிவோம், அவங்கள நம்ம நேசிப்போம், அவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்வோம். அந்த பயமும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பயத்தெல்லாம் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப பயப்படுறதுனால தான் வந்து ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் பயப்படாதேன்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. 365 நேரம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு நேரமும் பைபிள் வாசிக்கும் போதும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பயமே இருக்காது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன காரியம் நடந்தாலும் நமக்கு வந்து அந்த பயம்ன்றது இருக்கவே இருக்காது. இப்போ வந்து நம்ம இப்போ ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மற்ற எதுக்கும் பயப்படவே மாட்டோம். ஏன்னா உலகத்தையே படைத்த ஆண்டவர், இப்போ மனுஷங்களுக்கு நம்ம பயப்படுவோம், அந்த மனுஷனே படைத்த ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் போது கண்டிப்பாக மனுஷனை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம். அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம என்ன கேட்க போகிறோம், ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு வந்து தாங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ வந்து கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ்க்கோ இல்லை நமக்கு பிடிச்சவங்க யாருக்காவது பயப்படுறோம் அப்படின்னா என்னது, இப்போ இருட்டுக்கு பயப்படுறதுனா என்னது, இருட்டை பார்த்து ஓடி போவோம், அது வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி போவோம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கோ பயப்படுறது அப்படின்னா என்னது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம செய்வோம். அவங்க செய்யாத அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து செய்ய மாட்டோம். அவங்க இருக்காங்களோ இல்லையோ நம்ம வந்து செய்ய மாட்டோம். அப்போ அது மாதிரி தான் ஆண்டவருக்கு பயப்படுறதும். ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னு வந்து அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம வந்து விட்டு விலகணும். அவருக்கு பிடிக்கலன்னா நமக்கும் பிடிக்காது. இப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கலன்னா அது நமக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். அப்போ வந்து கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னா என்னது, 3 காரியங்கள் நம்ம பார்க்கணும். நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வந்து பேசிக்காக இருக்கிற 3 காரியங்கள் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயம். தீமை அப்படின்னா என்னது, ஈவல்னு சொல்கிறாங்க. ஈவல் அப்படின்னா என்னது, இம்மாரல், விக்கெட். இம்மாரல்னால் என்னது, ஒழுக்கமற்ற காரியங்கள், அப்படின்னு சொல்கிற காரியங்கள், ஒழுக்கமற்ற காரியங்கள், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுமோ வெறுக்கணும். we have to hate it. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கெட், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீமை, அசிங்கமான காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தீமையான காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா விலகணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தீமையை வெறுப்பதே தீய வழியும் புரட்டுவாயை நான் வெறுக்கிறேன். அப்போது தீமையை வெறுப்பதே வந்து என்னதான், கர்த்தருக்கு பயப்படும் பயம். சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது, தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீமையான காரியங்கள் ஆண்டவர்னு நிறைய இடத்துல பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், தீமையான
காரியங்கள் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுமா, செய்ய மாட்டேன் அப்படின்றத விட எது நம்ம செய்ய மாட்டோம், நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வெறுக்கணும், அதை நம்ம ஹேட் பண்ணணும். அது மேலே நமக்கு ஆசையே வரக்கூடாது, நம்ம அதை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீமையான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுமா, வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. அப்போது தீமையை விட்டு விலகுவது தான் செம்மையானவங்களுக்கு சமனான பாதை. நல்லவங்களுக்கு, பர்ஃபெக்டாக நடக்கிறவங்களுக்கு அது என்னமா சமனான பாதை, ஒரு நல்ல நேரான பாதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம அந்த வசனத்திலே வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்போது அந்த சமனான பாதை, அந்த ஸ்ட்ரைட்டான பாத்தில் நம்ம என்ன பண்ணணும், நடையை கவனித்து நம்ம நடக்கும்போது நம்ம ஆத்மாவை நம்ம காத்துக்கிறோமா. நம்ம பாடிக்கு நம்ம சரீரத்துக்கு நிறைய நம்ம பண்ணுவோம். நம்ம கருப்பாயிட்டோன்னா ஃபேஷியல் பண்ணுறது நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நம்ம சோல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, ஆத்மாவை பார்த்துக்கணும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவருக்கு பயந்து தீமை விட்டு விலகுன அப்படின்றதுல ஃபார் எக்ஸாம்பிள் யோசேப்பை பற்றி பார்க்குறோம். யோசேப்பு அவங்க பேரண்ட்ஸ் யாரும் அவங்க கூட இல்லை. எஜிப்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் இல்லை, அவனோட பிரதர் சிஸ்டர்ஸ் யாருமே இல்லை. அவன் தனியாக அங்கே இருந்தான். அதுவும் இல்லாமல் அவன் ஆண்டவர் உயர்த்தும் போது அவனுக்கு கீழே தான் எல்லாமே. அப்போது அவங்க ஒய்ஃப், அந்த போர்த்திபாரோட மனைவியும் அவங்களும் தனியாக வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தப்பு பண்ண யாருக்குமே தெரியாது. அப்போல்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்க மாதிரி சிசிடிவி கேமராஸ் எதுவுமே இல்லை. அப்போ அவன் நினச்சிருந்தேன்னா, அவனுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பான், தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன பயம் இருந்துச்சு, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, ஆண்டவருக்கு முன்னாடி நான் எப்படி இந்த தப்பு பண்ண முடியும். அப்போ அந்த தீமை அதை வெறுத்தான். அந்த மாதிரி ஒரு காரியத்தையே என்ன பண்ணால் அவன் வெறுத்தான். அதை வெறுத்ததுனால என்ன பண்ணால், அந்த காரியத்தை அவன் செய்யலை, அதை விட்டு விலகி ஓடி போனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி அவன் ஓடி போனதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவனை எகிப்திலே ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் சொன்னாதான் எதுனாலும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அவனுக்கு கொடுத்தாங்க. அப்போ நம்மளும் இந்த வயசில், இந்த டீனேஜில் தான் நமக்கு நிறைய பாவங்கள் செய்ய தோணும். டீனேஜ், யூத், இந்த ரெண்டு தான். சில்ட்ரன்ஸ், சின்ன வயசு பசங்களுக்கும் நிறைய பாவங்கள் செய்ய தோணும். ஆனால் நிறைய பாவத்துக்கு அடிக்ட் ஆகிற வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா டீனேஜ். இந்த டீனேஜில் தான் நிறைய ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதனால் நிறைய பாவமான சிந்தனைகள் அதெல்லாம் நமக்கு தோணும். அதை நம்ம மேற்கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும் என்ன பண்ணணும், தீமையை விட்டு விலகணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு நானும் நார்மலான ஒரு பொண்ணு, நார்மலான ஒரு பையன்தான், எனக்கு இதெல்லாம் மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை, ஆனால் நீங்கள் எனக்கு பலன் கொடுங்க, தீமையை வரைக்கும் எனக்கு கிருபை கொடுங்க, உலக மக்களை போல் நானும் எல்லாத்தையும் சிநேகிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு வழிவாசலை திறந்து கொடுப்பாங்க. சங்கீதம் 3:7 வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 17. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நம்ம போகணும். விலகி போகும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம யோசேப்பை பற்றி பார்த்தோம். ஆதியாகமம் 39:9 பார்க்கலாம், வாசிக்க கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போது அவனுக்கு எப்படி ஒரு இது இருந்துச்சு, அவனும் பெரியவன் அந்த வீட்டில் யாருமே இல்லை, உன்னை தவிர எல்லாமே எனக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பயம் இருந்ததுனால என்ன பண்ணலாம அந்த பாவத்தை பண்ணலை. அப்படி பண்ணாதனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, 23ஆவது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கு பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அப்போ அது அந்த கேஸை அவனால் விசாரிக்கவில்லை. எதனால, கர்த்தர் யோசேப்போட இருந்தாங்க. அதனால் அந்த காரியத்துலேருந்து ஆண்டவர் விடுவிச்சாங்க அவனை. ஏன்னா பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஓகேவா? அப்போ நம்மளும் இந்த நாட்களில் என்ன பண்ணணும், தீமையை வெறுக்கணும், தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. வெறுக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம கூட இருந்து யோசேப்பை எப்படியா உயர்த்தினாங்களோ அதே மாதிரி நம்மளையும் உயர்த்துவாங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்,
என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போது இதில் என்ன போட்டிருக்கு? தீமையை விட்டு விலகி நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை. அப்போது ஆப்போசிட், தீமைக்கு ஆப்போசிட் என்னது? நன்மை. தீமையான காரியங்களை விட்டு விலகணுமா? ஒன்றை விட்டு இப்போ ஆப்போசிட் வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ நார்த் போல் சவுத் போல் வந்து இப்போ வந்து தீமைக்கு ஆப்போசிட் நன்மை. அப்போ என்ன பண்ணணும்? தீமையை வந்து விட்டு விலகினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நன்மை. ரெண்டுத்தையும் ஒரே டைம் நம்ம பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்போது ஒன்று நம்மக்கிட்ட தீமை இருக்கணும், இல்லை நன்மை இருக்கணும். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தீமை நீ என்றைக்கும் நிலைத்திருக்கணும், எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலகி நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்னு வந்து ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா என்னது? நம்ம கர்த்தருக்கு பயப்படனா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 23, 26 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாக இருங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நம்ம வெளில என்ன பண்ணணும்? அவரை நம்ம வந்து துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாக இருங்கள். அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? பயப்படணும். 26ஆவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். தாவீது வந்து ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தாங்க, 7 வேளை துதிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? எனி டைம் வெளில போகும்போதோ, நடந்து போகும்போதோ, இல்லை நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது கூட நம்ம பாட்டு பாடி ஆண்டவர் துதிச்சுட்ருக்கலாம். இல்லை சமையல் பண்ணும்போது, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது ஆண்டவருடைய பாட்டை நம்ம பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. அவருடைய பெயரை சொல்லி நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி துதிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ அவருக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? துதிக்கணும். துதிக்கிறதுனா வெறும் துதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் துதிக்கிறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம போகணும். நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். அப்போது துதிச்சேன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்தது 3வது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கீதம் 115, 11 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். அவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். ஒருத்தவங்களை நம்பும் போது தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம பயந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்போ நம்ம அவருக்கு பயப்படும் போது அவர் நம்புவோம். அப்போது அவர் நம்பும்போது என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு துணையாக இருப்பாராம். இப்போ நமக்கு எங்கே போனாலும் இப்போ நம்ம சொல்லுவோம், எங்கேயாவது போனோம்னா தனியாக போக நம்ம பயப்படுவோம். இல்லை யாராச்சும் நம்ம கூட வந்தாலும் பயப்படுவோமா? பயப்படவே மாட்டோம். நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, இவங்க இருக்காங்களே. இருட்டில் போனாலும் சரி, யாராச்சும் நம்ம பார்க்க போனாலும் சரி, நம்ம வந்து யாராச்சும் நம்ம கூட இருக்காங்களே, இவங்க நம்ம கூட இருக்காங்களே, தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், நம்ம கூட இவங்க இருக்காங்க. இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ காரில் கேப் புக் பண்ணுறோம், தனியாக நம்ம மட்டும் நைட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். இப்போ தெரிஞ்சவங்க யாராவது நம்ம கூட இருக்காங்க, தெரியாதவங்களே இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஐயப்பா இவங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனுஷங்க நமக்கு துணையாக இருக்கிறத வந்து தைரியம் பாராட்டுறதுல ஒன்றுமே இல்லைன்னா, இப்போ அவங்களே வந்து நமக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. நிறைய நடக்குது சம்பவங்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா சொல்கிறாங்க, அப்படி நம்ம அவரை நம்பும்போது அவர் நமக்கு துணையாக இருப்பாராம். நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கேடகமாக இருப்பாராம். அவர் துணையாக இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படணும், நம்ம அவரை நம்பணும். அவரை நம்பும்போது அவர் நமக்கு எப்படி இருப்பார்? துணையாக இருப்பார், கேடகமாக இருப்பார். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பயப்படவே மாட்டோம். பிசாசாக இருக்கலாம், மனுஷங்களாக இருக்கலாம், நமக்கு வரப்போகிற காரியங்களாக இருக்கலாம், இல்லை தீமையான மனுஷங்களாக இருக்கலாம், இல்லை எதை குறிச்சுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். ஏன்னா நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? துணையாக ஒரு கேடகமாக இருக்காங்க. ஸோ நம்ம எதை குறித்தும் பயப்படவே வேண்டாம். நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நான் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் பிசாசு என்ன பண்ணோம்? நம்மளை விட்டு விலகி ஓடும். அப்பா இவங்க ஆண்டவரை தேடுறவங்க, இவன் வந்து ஆண்டவரை எப்பவுமே கூடவே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அது வந்து பயந்து ஓடும். தாவீது கூட சொன்னாங்க, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசிலுக்கு நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கவே முடியாது. எந்த மனுஷனோ எவ்வளோ பெரிய போராட்டமோ, எந்த சூழ்நிலையானாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளானாலும் சரி, நம்ம என்ன பண்ண முடியாது? அசைக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா?
அவரை 100% நம்பணும். சில பேர் வந்து நம்புவாங்க ஆண்டவரை, ஆனால் எப்படி நம்புவாங்க, ஏசப்பா உங்களை நான் நம்புகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல் 100% நம்பிக்கையை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே வைக்கணும். மனுஷங்க இப்போ நம்ம சில பேரை நம்புவோம். இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களை நம்புறோன்னா நமக்கு கண்டிப்பாக பயம் இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ காப்பி அடிக்க கூட நான் ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, இந்த மாதிரி நீ இந்த கொஷின் படிச்சுட்டு வா, நான் இந்த கொஷின் படிச்சுட்டு வரேன். அப்போது இப்போது நமக்கு எக்ஸாம் வரும்போது கண்டிப்பாக 2 கொஷின் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு கொஷின் இவள் படிச்சுட்டு வருவா, இன்னொரு கொஷின் அவள் படிச்சுட்டு வருவா. அப்போது என்ன பண்ணுவோம், அப்பாடா அவள் படிச்சிருவா, 15 மார்க், நமக்கு பயமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்படவே மாட்டோம், அவள் நம்ம காமிச்சிருவா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தவங்களை நம்பணும் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த காரியத்துக்கு பயமே இருக்காது. ஆனால் மனுஷங்களை நம்புவது என்னதான், கண்ணி தான். மனுஷங்களை நம்புவது வந்து மனுஷங்களை நம்புவது சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு கூட பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனுஷங்களை நம்பக்கூடாது. 100% நம்மளோட நம்பிக்கையும் யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பாங்க. நம்மளை இவ்வளோ நம்புகிறாளே, நம்ம மக வந்து இவ்வளோ நம்புகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக டபுள் பிளெஸிங் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் பைபிளில் நிறைய பேரை பார்க்குறோம், ஆண்டவரை நம்பினவங்க எவ்வளோ ஆப்போசிட்டான சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விசுவாசின் தகப்பன் வந்து ஆபிரகாம், கர்ப்பம் வந்து சாராளுக்கு செத்து போயிடுச்சு. கண்டிப்பாக சயின்ஸ் படி பார்க்கும்போது இனிமேட்டு சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஆனாலும் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை வந்து நம்பினாங்க. அவர் வந்து என்னோடய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது அவங்க நம்பினதுனால என்ன பண்ணாங்க, ஏசப்பா அவன் என்னை இவ்வளோ நம்புகிறானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றையும் வந்து என்ன பண்ணல, அவர் வந்து செய்யாமல் இருக்கலை, எல்லாவற்றையும் வந்து செஞ்சாங்க. ஆண்டவர் வந்து ஆபிரகாமை இன்னைக்கு வரைக்கும் உயர்த்தி, அந்த பேர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோன்னா அது வந்து அவங்களோட விசுவாசம் தான் காரணம். அவங்க நம்பாமல் போயிருந்தாங்கன்னா என்ன ஆகும், எப்படி சொல்கிறது, அவங்க இவ்வளோ பெருசாக விசுவாசம் தகப்பன் என்று பேசப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம வந்து ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் நடக்கிறது எல்லாமே அதுக்கு என்னது, ஆப்போசிட்டாக நடக்கும். மம்மி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கூட இருந்து நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்போது வந்து என்ன பண்ணணும், முழுமையாக நம்பணும். கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கணும். சின்ன அளவு அப்படின்னு சொல்ல வரல, முழுமையான அந்த சின்ன அளவு விசுவாசம் இருந்தாலும் முழுமையான ஒரு விசுவாசம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்னெல்லாம் நம்ம 3 விஷயங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் 3 தான் எடுத்திருக்கேன். 3 விஷயங்கள் என்னெல்லாம், அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தீமையை வெறுக்கணும். அடுத்தது வந்து நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுவங்களே அவரை துதியுங்கள். 3வது வந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்ம அவரை நம்பும் போது அவர் நமக்கு துணையாய் கேடகமாக இருப்பாங்க. ஸோ நமக்கு மற்றவங்களை குறித்து எந்த ஒரு பயமும் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. அதில் 2வது என்ன பார்க்க போகிறோன்னா, கர்த்தருக்கு பயந்தனா என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும். ஏன்னா வந்து இப்போ ஒரு காரியம் செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளை வந்து ஏசப்பா வந்து ஆசீர்வதிப்பு, நமக்காக இவ்வளோ பண்ணுறாளே, தீமையெல்லாம் விட்டு விலகுறாளே, நம்மளை துதிக்கிறாளே, நம்மளை நம்புறாளேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் ஏசப்பா வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன ஒரு இதாக இருக்கும், அப்போ நம்ம கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரும். ஸோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் குட்டி குட்டியாக நம்ம பார்த்துடலாம். முதலாவது ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, அப்படியே லைனாக நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். இதிலே 2 நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, எதை குறித்தும் பயம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் வந்து கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு இருக்குது. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன இடியே அடித்தாலும், என்ன ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. அப்படியே அசால்ட்டாக அந்த மாதிரி இல்லை, எது நடந்தான்னா ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து, திடமான ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இதிலே நம்ம பார்க்குறோம், அவனோட பிள்ளைகளுக்கு வந்து என்ன கிடைக்குமோ, அடைக்கலம் கிடைக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு. அதே போல் அவங்க பிள்ளைங்களுக்கும் எப்படி இருப்பாங்களாம், அடைக்கலமாக இருப்பாங்களாம். இதை நம்ம பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அப்போ நீங்களும் கர்த்தருக்கு பயப்பட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு அடைக்கலம், அவங்க எங்கே வெளில போனாலோ இல்லை எந்த ஒரு பாதிப்பு வராது, அவங்களுக்கு எந்த ஆக்சிடெண்ட் ஆகாது, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, அடைக்கலமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இதில் வாசிக்கிறோம்.
அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்போ நிறைய பேர் பயப்படுறதே எனக்கு மரணம் நேரிட்டுருமோ, எனக்கு கொரோனா வந்துருமோ, நான் செத்துருவேனோ அப்படின்னு ஒரு மரண பயம். நைட் ஆனாலே நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறது, மரண பயம் தன்னால் வந்துடும். அந்த மரண பயத்துலேருந்து வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். தூக்கமே வராது, எல்லோரும் தூங்கிடுவாங்க. ஐயோ இந்த நேரத்தில் நம்ம மறிச்சா என்ன ஆகும் அப்படின்னு வந்து மரண பயம் அப்படியே வாட்டி எடுக்கும். அப்போ அந்த மரண பயம் நம்ம வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அந்த ஜீவனாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுறது. அது வந்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், மரண கண்ணிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாமா, தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணணும், திருநம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், அது வந்து ஒரு ஜீவ ஊற்று. ஸோ மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன பண்ணுவான்னா பலன் அடைவான், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அவனுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், துணையாக இருந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறதுக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய பெரிய விஷயமா இருக்கலாம், ஆண்டவருடைய பலன்லாம் நம்மளால் செய்யவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தான் பண்ணேன். ஆனால் வந்து நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாள் நம்ம மூச்சு விடுறது யாருனால தான், ஆண்டவருடைய கிருபையினால தான். ஏன்னா இன்றைக்கி இருந்தவங்களும் நாளைக்கு வந்து அடுத்த நாள் பார்க்க முடியல, நைட்டு இருந்தவங்கள அடுத்த நாள் பார்க்க முடியல. அப்படியே அந்த உலகம் சென்று கொண்டிருக்கு. நிறைய பேர் மறித்து கொண்டிருக்காங்க, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு பயந்தால் என்ன பண்ணுவான், அவன் வந்து பலன் அடைவான், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஆண்டவர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஈல்டு, பலன் வந்து ரெண்டாக பேசலாம். ஈல்டு நல்ல ஒரு அவங்க செய்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வாய்க்கை பண்ணுற பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக இருக்காது, சும்மா நார்மல் பிளெஸ்ஸிங்காக இருக்காது. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நீ பண்ண உனக்கு தர அப்படின்னா சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படும்போது நம்மளை என்ன பண்ணுவாங்களா, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்களா, ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதம் 25:2. 25:12. பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை என்ன பண்ணுவாங்களா, ஏசப்பா வந்து காமிப்பாங்க, போதிப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்குமே இருந்துச்சு. ரொம்ப ஒரு குழப்பமாக இருந்துச்சு. என்னோடய ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா, அது நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரே குழப்பம். எனக்கு வந்து ஆசை MBBS படிக்கணும் அப்படின்னா. ஆனால் வந்து ஆண்டவர் எனக்கு என்னென்னா, என்ன படித்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமானதை நான் வந்து எடுத்து படிக்கணும். அதில் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏசப்பா உங்கள் சித்தம் எது, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு நாளும் கேட்பேன், ஏசப்பா எது மூலமாக வெளிப்படுத்துறீங்களோ எனக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா, நான் உங்கள் சித்தத்தை மீறி நான் அது வந்து எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் அதை நான் படிக்கக்கூடாது அப்படின்னு அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டே இருக்கும்போது வந்து ஏசப்பா வந்து வெளிப்படுத்தினாங்க, நீ இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் வந்து எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ இப்போ கூட நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கலாம், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நம்ம படிக்கலாமா வேண்டாமா, அடுத்து நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணலாமா, இல்லை யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாரையும் பற்றி தெரியாது. நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா நமக்கு பயந்து வாழ்கிறேன் ஏசப்பா, உங்கள் வழி எனக்கு போதுங்க. நீங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கீங்களே, உங்களுக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சீக்ரெட்டான அந்த வழியை நீங்கள் போதிப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எனக்கு போதிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அவரோட வழியை வந்து கண்டிப்பாக போதிப்பாங்க. அப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது நமக்கு ஏதாச்சும் பயம் வருமா, என்ன ஆனாலும் கண்டிப்பாக காட் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க. அவரை மீறி நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பயம் வர சான்ஸ் இருக்குது. ஐயோ இதாகிட்டா நமக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்களே. அப்போது ஆண்டவர் சொன்னதை நம்ம செஞ்சுட்டு
அவருடைய சித்தத்தின்படி நம்ம ஒரு காரியமும் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பயமே இருக்காது. ஏன்னா ஏசப்பா தான் எனக்கு இது கொடுத்தாங்க, என்ன ஆனாலும் ஏசப்பா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுக்குமே பயப்பட மாட்டோம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன நிறைய எங்கே கேள்விப்பட்டாலும் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். எப்போவுமே இது எடுக்கிறதா அது எடுக்கிற ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் தெரிந்து கொள்கிற வழியை நம்ம என்ன பண்ணோம் சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பயமே இருக்காது. அடுத்தது வந்து சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குதான்? அவருக்கு பயந்தவர்களிடத்துல தான் இருக்குதான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணிப்பாங்க, இப்போ எவ்வளோ நல்ல ஷேர் பண்ணுற பேரண்ட்ஸாக இருந்தாலும் பசங்க பொண்ணுங்க வந்து ஈஸியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, மறைக்காமல் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். கண்டிப்பாக வந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய சீக்ரெட்டான விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாங்க? ஒரு ஃப்ரெண்டாக தான் நம்மளை பார்க்குறாங்க. அது கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு நான் ஸ்னேகிதராக இருக்கேன் அப்படின்னு நம்ம போன தடவை கூட மெசேஜில் கேட்டோம். அந்த மாதிரி இப்போ ஆண்டவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்து அவரை நம்ம தேடி தீமை விட்டு விலக்கி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வந்து அவரோட சீக்ரெட்டாக அந்த ரகசியமான அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஏசப்பா தெரியப்படுத்துவாங்க. இனி வரப்போகிற காரியங்களாக இருக்கலாம், உலகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, நீ வந்து ஆயத்தமாறு, அடுத்து இது நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க, நம்மக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஏசப்பா நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்கிறாங்களே, ப்ராஃபட் கிட்டலாம் சொல்கிறாங்களே, நம்மக்கிட்டே சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவரோட ரகசியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சுக்கொள்ளலாம். அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். அப்போது நான் எல்லாருக்குமே உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். இத்தனை வருஷம் வாழணும், 100 வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம நிறைய பேரை ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நீ 100 வருஷம் நல்லாரு அப்படின்ட்டு, உனக்கு 100 ஆயுசு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். வெளில சொல்ல மாட்டோம், நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். நிறைய நாள் நம்ம உயிரோடு இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கணும். அப்போது அப்படி இருக்கணும். நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு பயந்ததான் நமக்கு என்ன பண்ணணும்? ஆயுசு நாட்கள் பெருகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். நம்ம வந்து பயப்படாமல் தீமையான காரியங்கள் செஞ்சுட்டு துன்மார்க்கமாக நடந்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ணோம்? அதில் அடுத்தது போட்டிருக்கு, துன்மார்க்கருடைய வருஷங்கள் எப்படி இருக்குமா? குறுகி போகும். அப்போது கம்மியாயிடும். துன்மார்க்கர் வந்து நிறைய நாள் பூமியில் வசிக்க போகிறது இல்லை. அப்போ யார் ரொம்ப நாள் பூமியில் வசிப்பாங்க? ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகள், அவரை நம்புகிறவங்க, அவருக்கு பிரியமாக இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்களா? அவங்க பிரியமாக இருக்கவங்களுடைய ஆயுசு நாட்களில் தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பெருக பண்ணுவாங்க. பைபிளில் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். இத்தனை வருஷம் இருக்கிறதுலே அதிகமாக உயிர் வாழ்ந்த அவங்களோட பேர் கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அதுக்கு அவங்க தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அவங்க ஏன்னா ஏசப்பாக்கு பயந்து நடந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே ஆத்துமாக்களை என்ன பண்ணுறாங்களா? ஏசப்பா மரணத்துக்கு விலக்கி. இப்போ சரீர மரணம் வந்து நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் ஆத்ம மரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நரகம். அந்த நரகத்துலேருந்து இப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் வந்து ஆண்டவருக்கு பயந்து ஆத்ம மரணம் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இங்கே நம்ம சரீர மரணம் அடைகிறது வேறு விஷயம். ஆனால் அங்கே போய் அந்த ஆத்ம மரணம் அடையாமல் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? காக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நடக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம்? இப்போது இருக்க காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க? நிறையா கொரோனா வரதுனால நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தில் இருக்காங்க. இன்னும் அப்படியே இந்த சிச்சுவேஷனே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக தான் நடக்கும். இனி அடுத்து பஞ்சம் தான் வர சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த பஞ்சத்தில் ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம்? உயிரோடு வச்சுருப்பாங்களாம், உயிரோடு காத்து கொள்வாங்களாம். அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்து நடக்கணும் ஏசப்பா, இந்த பஞ்சத்தில் என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னோடய ஆத்மா மரணம் அடையக்கூடாது, என்னோடய ஆத்மாவுக்கு
நீங்கள் ஒரு ஆத்மா வந்து செழித்து இருக்கணும், உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது பஞ்சத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, உயிரோடு காப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கண் வந்து அவங்க மேலே நோக்கமாக இருக்குதான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எங்கே போனாலும் நம்ம கூடவே யாராவது வந்தாங்க, இல்லை நம்மளை யாராவது வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னா நமக்கு வந்து இப்போது சிசிடிவி கேமரா இருக்க இடத்துல வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி அந்த சைடில் கொலை நடக்காது. ஒரு சில பேர் ரொம்ப வெறியாக இருந்தாங்கன்னா அந்த சைடில் நடக்கும். மற்றபடி ஐயோ கேமரா இருக்குது, யாரோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ கர்த்தருடைய கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்குன்னா யாரும் எதையும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, எதுவும் நம்ம மேலே பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஏசப்பா வந்து இருப்பாங்க, ஒரு கேடகமாக நமக்கு வந்து ஏசப்பா இருப்பாங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது என்னெல்லாம் நடக்கும், ஆத்ம மரணம் அடையாது. அடுத்தது வந்து நம்ம பஞ்சத்தில் வந்து நம்மளை ஏசப்பா உயிரோடு காப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது அவருடைய கண் வந்து நம்ம மேலே நோக்கமாக இருக்குமா. அடுத்தது வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கீதம் 119:63. சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு நான் தோழன். அப்போது தாவீது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருக்கு பயந்து நடந்தவங்க, ஆண்டவருக்கு இதயத்துக்கு பிரியமானவங்க, என்னோடய இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு நம்ம தோழனாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படும் போது நமக்கும் ஆண்டவரை பயப்படுற ஒரு ஃப்ரெண்டாக வந்து கிடைப்பாங்க, ஒரு குட் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைப்பாங்க அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15. பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போது இப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுவோம், ஞானமே இல்லை. ஏன்னா நிறைய இப்போ படிக்கிறதுக்கு வந்து தேவையான ஞானம் இல்லை அடுத்து என்ன காரியம் செய்கிறதுக்கு தேவையான ஞானம். படிக்கிறதுக்கு சில பேர் ஞானமாக இருப்பாங்க, அந்த டைம் நிறைய மார்க் எடுப்பாங்க, ஆனால் அந்த விஸ்டம் வந்து நமக்கு நாலேஜ் வந்து இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி அந்த நாலேஜ் விஸ்டம் நமக்கு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே உமக்கு நான் பயந்து வாழ எனக்கு ஞானம், நீங்கள் இதில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா உமக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு அதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது நமக்கு தேவையான ஞானத்தை வந்து ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. நீதிமொழிகள் 9:10 அதே இதில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி அந்த ஆரம்பம், அந்த ஞானத்துக்கு ஆரம்பமே எதுதானா கர்த்தருக்கு நம்ம பயப்படுற பயம்தான் அந்த ஞானத்துக்கு ஆரம்பமாக இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது தான் என்ன பண்ணுவோம், நமக்கும் ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுப்பாங்க. அப்போது எவ்வளோ பெரிய டஃப்பான சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃப்பான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய தேவையான ஞானத்தை வந்து ஏசப்பா வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 17:39. 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அப்போது நமக்கு சத்துருக்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே சத்துருக்கள் இருப்பாங்க. நம்மளாவே அவங்களுக்கு சத்துருக்கள் ஆகலனாலும் நமக்கு விரோதமாக செயல்படுறவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுக்கும் சத்துருக்கள் இருக்காங்க. இல்லை நம்ம உயர்ந்துட்டோம், அந்த உயர்வை பிடிக்காமலும் நமக்கு சத்துருக்கள் ஆகிறவங்க இருக்காங்க. அப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும், அது வந்து உலக பிரகாரமான சத்துருக்களாக இருக்கலாம், இல்லை பிசாசாக கூட இருக்கலாம், எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது எல்லாருடைய கைகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார். என்ன அவங்க பிளான் பண்ணி பிசாஸ் கூட நம்ம என்ன பிளான் பண்ணி நம்மளை கவுத்துலாம் நினச்சாலும், இல்லை இந்த இடத்துல அவனை வந்து நம்ம கொலை பண்ணிடணும், அவனோட உயிரை எடுத்துடணும் அப்படின்னு எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் என்ன ஆகாது, நம்மளை ஆண்டவர் வந்து கைவிடவே மாட்டாங்க. நம்மளை ஆண்டவர் வந்து தப்பு வச்சு அந்த இடத்துல வந்து நம்மளை உயிரோடு காப்பாங்க. அதில் வந்து அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அப்போ ஆண்டவரே சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு பயந்து நடக்கணும், எனக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்களோட சத்துருக்களின் கைக்கு நான் வந்து விலக்கி உன்னை பாதுகாத்து தப்பு வச்சு நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க.
அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம அதே 3ஆம் வசனத்தில் வாசிக்கப்போ, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவங்க செம்மையானதை, அதாவது கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அந்த எசேக்கியா ராஜா பற்றி இதில் பார்க்குறோம். அதில் செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஏசப்பாக்கு பயந்து இருந்ததுனால ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, போகிற இடம் எங்கும் என்ன ஆச்சா அவனுக்கு அனுகூலமாச்சு. எல்லாமே வந்து என்னாச்சு, கை கொடி வந்துச்சு. அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே என்னாச்சு, வாய்க்க பண்ணாங்க ஏசப்பா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பயப்படணும். எசேக்கியா ராஜாவை போல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அனுகூலமாக இருக்குமா. அப்போ வந்து ஆண்டவருக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அவன் வந்து அசிரிய ராஜாவை சேவிக்கலையா, அந்த அதிகாரத்தை தள்ளி விட்டாங்களாம். அந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்கிற அந்த அசிரிய ராஜானுடைய அதிகாரத்தை என்ன பண்ணாராம், எசேக்கியா ராஜா தள்ளி விட்டு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால என்ன ஆச்சுன்னா, போகிற இடம் எல்லாம் வந்து அனுகூலமாக இருந்துச்சு, எல்லாமே சுலபமாக முடிஞ்சிச்சு, எல்லாருடைய கண்களை தயவு கிடச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 22:4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. இதில் வந்து கர்த்தருக்கு பயப்படணும், தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து லக்ஸரியஸ் லைஃப் அப்படின்றது வந்து இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் வீடு கட்டணும், நல்லா வந்து இருக்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு வேணும்னா, மகிமை வேணும்னா, ஒரு ஜீவன் அதெல்லாம் வேணும். நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் மூணுமே என்ன தான் நமக்கு கிடைக்குது, கிஃப்டாக கிடைக்குது, ஒரு பலனாக நமக்கு வந்து அது கிடைக்குது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது என்ன கிடைக்கும், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இதில் என்ன போட்டிருக்கு, அவருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணோம், அவரை தேடுவோம், அவரை சேவிப்போம். அவருக்கு சேவித்து அவரே நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுவார், அவர் நமக்கு புகழ்ச்சியாக இருப்பாராம். நம்மளை வந்து புகழ்ச்சியாக வச்சுருவாங்க. ஏசப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, புகழ்ச்சியாக வைப்பாங்க. அவர் நமக்கு புகழ்ச்சியாக இருப்பார். அவருடைய நாமத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கும் போது, அவருக்கு நம்ம பயப்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் வந்து நமக்கு வந்து புகழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே நம்ம இதில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 31:30 பார்க்கும்போது, அவள் கை சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, புகழப்படுவாள். அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் வந்து புகழ்ச்சின்னு பார்த்தோம். அதே மாதிரி இதில் என்னென்னா சௌந்தரியம், அழகு எல்லாமே ஒரு நல்ல வந்து அழிந்து போகக்கூடிய காரியங்கள் தான். அழகாக இருக்காங்க அப்படின்னு புகழ்வாங்க. ஆனால் அந்த அழகு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது வந்து பர்மனெண்ட்டானது கிடையாது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு ஸ்திரீன்னு போட்டிருக்கு, ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் காமனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, புகழப்படுவாங்க. அப்போது நமக்கு உயர்ந்த இடத்துல நம்ம ஆண்டவர் வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தரை வந்து நம்மளை புகழ்ச்சியாக வைக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சூழ வந்து என்ன பண்ணுவாங்களா, ஏஞ்சல்ஸ், அவருடைய தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, கூடவே இருப்பாங்களாம். அப்போ எதுவுமே அணுகாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள விடுவிப்பாங்களாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை நடுவில் வந்தாலும், தனியாக போகும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தூதர்கள் வந்து அவங்கள வந்து விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 34, அதே 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் வந்து நம்ம நிறைய அனுபவிக்கிறது சாப்பாட்டில் குறை, இல்லை நம்ம பணக்குறைவாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அன்பு குறைஞ்சி போய் எது நிறைய குறைகள் இருக்குது, விசுவாச குறை, அந்த மாதிரி. இப்போ நம்ம அனுபவிக்கிற ஞான குறை, இப்போ நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஞானத்தில் குறைவுபட்டிருக்கோம், இல்லை வந்து பணத்தில் குறைவுபட்டிருக்கலாம், என்ன பண்ணனே தெரியல, ஃபீஸ் கட்ட
சம்பாதிக்கணும், ஒரு பக்கம் ரெண்ட் கொடுக்கணும், ஒரு பக்கம் நிறைய இஎம்ஐ பே பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பணக்குறை தேவைகள் இருக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கலாம். இல்லை சுகம் இல்லாமல் குறைவு இருக்கலாம், நமக்கு பலவீனமாக இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிருக்கு இதில் போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு வந்து என்ன இல்லையா, குறைவே இல்லையா. அப்போது இந்த நாட்களில், முக்கியமாக இந்த நாட்களில் நம்ம அவருக்கு பயந்து நடக்கும்போது என்ன தான் நடந்தாலும், எவ்வளோ பெரிய கொரோனாவா இல்லை இதுக்கு அடுத்து என்ன நடந்தாலும், பஞ்சம் வந்தாலோ இல்லை எந்த சுனாமி வந்தாலும், என்ன தான் வந்தாலும், ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம வந்துட்டோம், இனி என்னெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போது ஆண்டவருக்கு நம்மளுக்கு பயப்படும் போது என்ன ஆகும், நமக்கு குறைவே இல்லாமல் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வாங்களாம். நம்ம நிறைய கதைலாம் படிச்சிருக்கோம். ஆண்டவர் வந்து நிறையா அந்த எண்ணெயை வச்சு வந்து குறைவில்லாமல் வந்து ஆசீர்வதிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஏசப்பா வந்து பல மடங்காக ஆக்கி அதை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி குறைவே இல்லாமல் நம்மளை ஏசப்பா எப்படியாவது நம்மளை போஷிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இதில் என்ன போட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். அப்போ தாவீதை பற்றி நம்ம பார்க்குறோம், என்னோடய இதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவள்லானது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இப்போ நமக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, மனசுக்கு பிடிச்சவங்க, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும், இவங்ககிட்ட தான் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அப்போ ஆண்டவருக்கு இப்போ இது எல்லாத்தையும் விட எனக்கு வந்து இவங்களை தெரியும், இவங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய காரியம் என்னது, நான் ஆண்டவருக்கு பிரியமானவள், நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு பயந்து அவருடைய கிருபை காத்திருந்தோன்னா கர்த்தர் வந்து அவங்க மேலே எப்படி இருப்பாரா, பிரியமாக இருப்பாரா. அவருக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சிரும், அவர் நம்ம கூடவே இருப்பார், நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நம்ம கூடவே இருப்பாங்களாம். நம்மக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறது, நம்மளும் ஆண்டவர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு அது வந்து சுலபமாக. நம்மக்கிட்ட இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டு பேர்ட்டுமே ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும், பர்சனலாக நிறையா இருக்கும். அதில் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும், யார்கிட்டையும் ஷேர் பண்ண உள்ளே வச்சுட்டு இருந்தோன்னா என்ன ஆகும், ஒரு நாள் வெடிச்சிரும். ஒரு நாள் ரொம்ப நம்மளோட இதையை வந்து எவ்வளோ தான் தாங்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து அது வந்து ஏற்றுக்க முடியும். உள்ளே வச்சு நம்ம பயந்துட்டே அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களாம், ஏசப்பாவும் நமக்கு பிரியமாக இருக்கிறதுனால, அவருக்கு நம்ம பிரியமான மகளாக இருக்கிறதுனால அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நம்ம ஷேர் பண்ணுறதே கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது கடைசியாக சங்கீதம் 145:19. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும். ஆசை இல்லாத மனுஷன் வந்து இந்த உலகத்தில் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இது ஆசை, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது ஆசை, எனக்கு வந்து இப்படி ஆகணும்னு ஆசை, எல்லாருடைய ஆசைகள் இருக்கும். ஆனால் ஏசப்பா வந்து அவருடைய சித்தத்தின்படி செய்வாங்க. ஆனால் அவருக்கு சித்தமாயும் நமக்கு விருப்பமான காரியங்களும் ஒன்று இருக்குது. அப்படி செய்கிறது வந்து ஏசப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அப்போது நம்மளுடைய ஆசைகளை என்ன பண்ணுவாங்களா, ஏசப்பா நிறைவேற்றுவாங்களாம். அப்போ நம்மளுடைய ஆசை நிறைவேற்றும் போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏசப்பா என்னோடய ஆசை நிறைவேற்றிட்டாங்க, நான் இது கேட்டேன், சும்மா அதை நான் ஆசை தான் பட்டேன். எனக்கு என்னோடய வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு. சும்மா இப்போ நான் வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு நாள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வரும்போது, இது சின்ன விஷயந்தான், அங்கே சைடில் வந்து இது ஒரு ஸ்வீட் கடை, அது வந்து பாப்புலரான ஸ்வீட் கடை, அதில் வந்து மைசூர்பா நல்லாயிருக்கும், நெய் மைசூர்பா. அதுலேருந்து ஸ்கூல்லேருந்து ஏசப்பா இது சாப்பிடணும் போல் இருக்கே, அவ்வளோதான் நான் நினச்சேன், வாங்கித்தாங்க அப்படி எதுவுமே நான் கேட்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்க்குற அதே ஸ்வீட் கடையிலேருந்து எனக்கு அதே நெய் மைசூர்பா வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய விருப்பமானதெல்லாம் ஏசப்பா செய்யணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு பயந்து நடக்கும்போது, சரி மக இதுக்கு ஆசைப்படுறாள், இதை செஞ்சால் அவள் சந்தோஷப்படுவா அப்படின்னு வந்து நமக்கு ஆண்டவர் நிறைய நம்மளுடைய விருப்பமான காரியங்கள், அது சின்ன விஷயங்களாக இருக்கலாம், பெரிய விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா வந்து செய்வாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கிறார். நம்மளுடைய எந்த நேரத்தில் இக்கட்டில் நம்ம கூப்பிடும் போது, இப்போது வந்து யோனா பற்றி பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணதுனால தான் வந்து அவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு. மீன் வந்து அவனை முழுங்கி மீன் வயிற்றில் இருந்தான். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை கூப்பிடும் போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவருக்கு பயந்து அவன் கூப்பிடும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரட்சித்து அவனை பாதுகாத்து கொண்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம்.
கர்த்தருக்கு நம்ம எப்படிலாம் பயப்படணும் அப்படின்னு பார்த்து 3 காரியங்கள். தீமையை வெறுப்பது, அவரை துதிக்கணும், அதுக்கப்புறம் அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிப்பாங்க, திறநம்பிக்கையை கொடுப்பாங்க, நமக்கு பலன் அளிப்பாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, அவர் தெரிந்து கொள்ளும் வழி நமக்கு போதிப்பாங்க, ரகசியமான காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீடிய வாழ்வு, நிறைய நாள் வாழும்படியாக கிருபை கொடுப்பாங்க, ஆத்ம மரணமடையாமல் பாதுகாத்துக்கொள்வாங்க, பஞ்சத்துலேருந்து நம்மளை விடுவிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஞானத்தை தருவாங்க, அதுக்கப்புறம் ஞானத்தின் ஆரம்பமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய சத்துருக்கள்லேருந்து எல்லாருடைய கைகளும் நம்மளை வந்து விடுவிச்சு பாதுகாத்து கொள்வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு பயப்படும் போது நம்ம போகிற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குமா. அடுத்தது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குமா. அடுத்தது புகழ்ச்சி வந்து நமக்கு ஆண்டவரே நமக்கு வந்து ஒரு புகழ்ச்சியாக இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் நம்மளை விடுவிச்சு கொள்வாங்களாம், எல்லா காரியங்கள்லேருந்து தூதர்களை அனுப்பி நம்மளை விடுவிச்சு கொள்வாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு குறைவுமே இருக்காது, லேக்கிங்கே இருக்காது, நம்ம வந்து நிறைய லேக் கணக்காக நம்மளை ஐசப்பா வந்து ஆஸ்வதிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவருக்கு நம்ம பிரியமுள்ளவர்களாக நம்ம மாறிடுவோமா. ரொம்ப எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம மாறிடுவோமா. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்ததுபடி நம்மளுடைய ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்களாம், விருப்பத்தின்படி நம்ம வந்து செய்வாங்களாம். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. போனதில் மெசேஜ் கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இதுக்கு அதான் பாதியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் வந்து ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நேரம் கேட்கணுன்னு வந்து இருக்காது, கொஞ்ச நேரம் தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூஷன் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய ப்ரெசன்ஸை வந்து நம்ம கொஞ்ச நேரம் உணர போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வெள்ளையும் கூட ஏசப்பா நல்ல பாடல் பாடி நல்லா உண்மை ஆராதிச்சு வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஏசப்பா. எங்களோட நீங்கள் பேசுனீங்க ஏசப்பா. இந்த வாலிப நாட்கள்லேயும் கூட ஏசப்பா உமக்கு பயந்து நடக்கிறத பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏசப்பா. முதலாவது எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உமக்கு பயந்து நாங்கள் வாழணும் ஏசப்பா, உமக்கு பயந்து நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, எங்கள் கண்கள் கண்ட வரைக்கும் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் அப்பா. இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது ஏசப்பா. இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணுமே, உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழணுமே ஏசப்பா. நீங்கள் தெரிந்து கொள்கிற வழி நாங்கள் ஏசப்பா நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே ஏசப்பா. எங்களோட விருப்பத்தின்படிலாம் நீங்கள் செய்யணுமே ஏசப்பா அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. அதுக்கு முதல்ல எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா இசப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா இசப்பா. தீமையை விட்டு விலக எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா இசப்பா. தீமையை வெறுக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோமப்பா இசப்பா. தீமையான காரியங்கள் இசப்பா, கெட்ட தீமையான இசப்பா, அசிங்கமான காரியங்கள், கேவலமான காரியங்கள் இசப்பா, அந்த மாதிரி காரியங்கள், ஈவிலான காரியங்கள் எல்லாவற்றையும் இசப்பா, ஒழுக்கமற்ற காரியங்கள் அப்பா எல்லாவற்றையும் இசப்பா நாங்கள் விட்டு விலக கிருபை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமானதை மட்டும்தான் நாங்கள் செய்யணும் இசப்பா. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற காரியம் நான் ஒரு நாள் செய்யவே கூடாதப்பா. அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா இசுவே உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தீமையை வெறுத்து இசப்பா நன்மையை பற்றி கொள்ள கிருபை கொடுங்கப்பா இசப்பா. இன்னைக்கு எங்களை ஒப்பு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா இசப்பா என்னால் முடியாதப்பா இசப்பா. நான் நார்மலான ஒரு பொண்ணு இசப்பா, நார்மலான ஒரு பையன் இசப்பா. என்னால் இது இசப்பா தீமையை வெறுக்க முடியலப்பா. நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு இந்த பாவத்தை விட்டு விலகி இசப்பா வெளியில் வர முடியல ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தீமையை வெறுக்கிறதுக்கு உதவி செய்வாங்க. நம்ம எல்லாருக்கும் வருஷமாய் வாழறது கிருபை கொடுப்பாங்க. அப்படி நம்ம வாழும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எத்தனை நாள் நம்ம இந்த உலகத்தையே பார்த்து நடந்துட்டு இருப்போம். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? இசப்பா நான் தீமையை விட்டு விலக்க என்ன ஒப்பு கொடுக்குறேனப்பா இசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? இசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக ஒப்பு கொடுக்குறப்பா. என்னுடைய கண்களை ஒப்பு கொடுக்குறேனப்பா இசப்பா. என்னுடைய கால்களை ஒப்பு கொடுக்குறேனப்பா இசப்பா. தீமையான வழியில் செல்லக்கூடாதப்பா. என்னுடைய கண்கள் தவறான படங்களை பார்க்கக்கூடாதப்பா. என்னுடைய செவிகள் தவறானதை கேட்கக்கூடாதப்பா. என்னுடைய வாய் தவறான காரியங்களை பேசக்கூடாதப்பா இசப்பா. ஒப்பு கொடுக்குறேனப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க இசப்பா. நான் இது வரைக்கும் கண்களில் இச்சை கொண்டிருக்கேன், மாம்சத்தில் இச்சை கொண்டிருக்கேன் இசப்பா, ஜீவனில் பெருமை கொண்டிருக்கேன் இசப்பா. உண்மையே நோக்கியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி மேற்கொள்ளும் தெரியல இசப்பா. உண்மையே நோக்கியிருக்கிறேன். தயாபரரே இறங்கி வாங்க இசப்பா
ஏசப்பா தீமை வெறுக்க கிருபை கொடுங்கப்பா, எங்களோட பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா. கண்களில் இச்சை கொண்டேன், மாமிசத்தில் இச்சை கொண்டேன், ஜீவனில் பெருமை கொண்டேன், எப்படி இவைகளை மேற்கொள்வேன் என்று உம்மையை நோக்கி நின்றேன். தயாபரனே இறங்கி வாருமே, தயாபரனே இறங்கி வாருமே. தப்பென்று தெரிந்தும் தப்பையே செய்கிறேன், தப்பிக்க வழி இல்லையா? தப்பென்று தெரிந்தும் தப்பையே செய்கிறேன், தப்பிக்க வழி இல்லையா? தப்பே செய்யாத என் இயேசு தேவா, தப்பிக்க வழி செய்வீரா? தப்பே செய்யாத என் இயேசு தேவா, தப்பிக்க வழி செய்வீரா? தயாபரனே இறங்கி வாருமே, தயாபரனே இறங்கி வாருமே. ஏசப்பா தப்புன்னு தெரியுது ஏசப்பா, இது பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, ஆனாலும் அதையே நாங்கள் பண்ணுறோம், அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஏசப்பா கேட்டுட்ருக்காங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு விடுதலை இந்த நேரத்தில் கொடுங்கப்பா. தப்புன்னு தெரிஞ்சுமே நாங்கள் பண்ணுறோமே ஏசப்பான்னு கதறாங்களே ஏசப்பா. பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஏசப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஏசப்பா. தப்பே செய்யாத தேவனே அப்பா, எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. நீங்களும் இந்த உலகத்தில் ஏசப்பா இந்த வயசில் நீங்கள் வாழ்ந்தீங்க ஏசப்பா, ஆனாலும் நீங்கள் தப்பு செய்யவே இல்லை ஏசப்பா. ஏசப்பா அந்த ஒரு ஏசப்பா, அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கலாமா ஏசப்பா? எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா. அடுத்ததாக கூட நான் ஏசப்பா உங்களை நாங்கள் துதிக்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா உமக்கு துதிச்சாதான் உங்களுக்கு பயப்படுறோன்னு அர்த்தம் ஏசப்பா. உங்கள் எந்நேரமும் நாங்கள் துதிச்சு கொண்டே இருக்கணும் ஏசப்பா. நடந்து போனாலும் ஏசப்பா நாங்கள் ஏசப்பா நாங்கள் குளிச்சுட்டு இருந்தாலும் சரி ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை நாங்கள் துதிச்சுட்டே இருக்கணும் ஏசப்பா. அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஏசப்பா. உங்களுடைய துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கணுமாப்பா. உங்களை நாங்கள் புகழ்ந்து ஏசப்பா துதிச்சு கொண்டே இருக்கணுமாப்பா. அந்த கிருபையை தாங்கப்பா ஏசப்பா. இந்த நாட்களில் கூட ஏசப்பா நம்பிக்கைக்கு ஏசப்பா மாற நிறைய நடந்துகிட்ருக்காப்பா ஏசப்பா. நாங்கள் எல்லோரும் உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் நாங்கள் வைக்கணும் ஏசப்பா. அதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க, அவரை நம்புவார்கள் சொல்லப்பட்டிருக்குது ஏசப்பா. உண்மையே நாங்கள் நம்ப எங்களை ஒப்பு கொடுக்குறோம். மனுஷங்களை நம்பாதபடி, பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதபடி ஏசப்பா, ஏசப்பா எங்களுடைய ஹெல்த்தி லைஃப் மேலே எங்களோட நம்பிக்கை வைக்காதபடி உண்மையே நம்ம எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. அந்த நம்பிக்கைக்கு ஏசப்பா எதுவுமே தடையாக இருக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. முழுமையான நம்பிக்கை உங்கள் மேலே வைக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா ஏசப்பா. அப்படியாக நான் உங்களுக்கு பயந்து ஏசப்பா மற்ற பயத்தெல்லாம் மேற்கொள்ள ஏசப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மற்ற இருட்டை குறித்து பயமாட்டலாம் யாரெல்லாம் இப்போ ஏசப்பா பயந்து கொண்டிருக்காங்க. இனி என்னோடய லைஃப்பில் என்ன நடக்க போதோ, நான் என்ன படிக்க போகிறேன்னு தெரியலையே, எனக்கு லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்னோடய பிஸ்னஸ் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையே, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எனக்கு கவலைப்பட்டு பயந்து கொண்டிருக்காங்க அப்பா. எங்கே பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சத்தம் தான் கேட்குது ஏசப்பா. அப்படி யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்காங்க இப்பொழுதே ஒரு விடுதலை கொடுங்கப்பா ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. அந்த பயத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. மரண பயமாக இருக்கலாம் ஏசப்பா, எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கலாம், எந்த பயமாக இருந்தாலும் சரி ஏசப்பா, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒரு பயத்துலேருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இதை குறித்து தொடர்ந்து நாங்கள் தியானிக்க கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நகரங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணி அழிவுகளுக்கு மீட்டு என்னை கிருபினால் இருக்கிறனால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். பள்ளத்தாக்கில்
நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் தொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கை மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். God bless you.